வணக்கம் நண்பா நண்பிகளே. முக்கியமா நண்பிகள், தாய்மார்கள், குல தெய்வங்கள், அன்னைகள், பாட்டிகள் எல்லாருக்கும் சர்வதேச மகளிர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, இந்த மகளிர் தினத்துல என்னுடைய கழக தலைவர் தளபதி அவர்கள் அறிவிச்சிருக்கக்கூடிய ஒரு 12 குறிப்பை நான் உங்களுக்கு தெரியப்படுத்தணும், கடைக்கோடி மக்களுக்கு அதை கொண்டு சேர்க்கணும் அப்படிங்கிறது என்னுடைய தலையாகிய கடமை. அதை அழகா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா ஒரு குழந்தை வளர்ந்து பெரிய மனுஷி ஆகிற வரைக்கும் அதை மையப்படுத்தி நான் அழகா கோர்வையா கோர்த்து சொல்றேன். எப்படி இருக்குன்னு பாருங்க. இதை விட என்னையா ஒரு மனுஷன் யோசிக்க முடியும் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். அதாவது முதல் திட்டம் தாய் மாமன் தங்க மோதிர திட்டம். ஒரு குழந்தை பிறகுது, ஒரு பெண் குழந்தை பிறகுது, இல்ல எந்த குழந்தை பிறந்தாலும் தாய் மாமன் தங்க மோதிர திட்டம். அதாவது முதல்ல தாய் மாமனா தமிழ்நாடு அரசு அதை ஒரு குழந்தையை வரவேற்குது, தங்க மோதிரம் கொடுத்து ஒரு பேபிக்கு கொடுத்து வரவேற்குது. அந்த குழந்தை வளர்ந்து 1ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு போற வரைக்கும் அந்த குழந்தையோட கல்வி எந்த இடத்துலையும் நின்றக்கூடாதுங்கிறதுக்காக கழக தலைவர் அவர்களுடைய தொலைநோக்கு பார்வையா ஆண்டுக்கு அனைத்து குழந்தைகளுக்கும் 15,000 ரூபாய், ஆண்டுக்கு 1ஆவதுலேருந்து 12ஆவது வரைக்கும் ஆண்டுக்கு 15,000 ரூபாய். இதுல விதிவிலக்கு என்னன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்டாஃப்க்கு மட்டும்தான் விதிவிலக்கு. மற்றபடி எல்லா குழந்தைகளுக்கும் ஆண்டுக்கு 15,000 ரூபாய். அந்த குழந்தையோட கல்வி நின்றக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த குழந்தை படிச்சு நல்லபடியா 12ஆவது தாண்டுது. நீ எந்த ஊருக்கு எங்க வேணாலும் போமா, அந்த குழந்தை எந்த ஊருக்கு வேணாலும் நீ எந்த பஸ்ல வேணாலும் போமா அப்படின்னு சொல்லி ஃப்ரீ பஸ் கொடுக்குறாரு. அதுக்கும் அந்த குழந்தை எந்த ஊருக்கு எங்க போனாலும் எந்த இடத்துலையும் உன்னுடைய பயணம் தடைபற்றக்கூடாது அப்படிங்கிற ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலையும் 0 டார்க் ஸ்பாட், அதாவது எந்த இடத்துலையும் இருட்டு அப்படின்னு இருக்காதுமா. அந்த எல்லா இடமும் வெளிச்சமாக இருக்கும். அந்த இடத்துல சிசிடிவி கேமரா எல்லா இடத்துலையும் போடப்பட்டு உன்னுடைய சேஃப்டியை கழக தலைவர் அவர்கள் மையப்படுத்துறாரு. எந்த இடத்துக்கு உன்னோட லட்சியம், உன்னுடைய பயணத்தை நோக்கி எந்த இடத்துக்கு எப்ப வேணாலும் எந்த நிமிஷம் வேணாலும் போகலாம். அதனுடைய சேஃப்டி சென்ட்ரலைஸ்டு சிசிடிவி மானிட்டர்ஸ் மூலமா காவல்துறை மூலமா கண்காணிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வேலுநாச்சியார் காவல்படை மூலமா எல்லா இடத்துலையும், அதாவது அவங்க போலீஸ் அப்படின்னு தெரியாத அளவுக்கு மறைமுகமாகவும் மாறு வேடத்திலும் அவங்க பொதுமக்களா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலும் 500 குழுக்களாக இருப்பாங்க. உங்களோட சேஃப்டியை உறுதிப்படுத்துறதுக்கு கழக தலைவர் யோசிச்சிருக்காரு. அடுத்தது பேடு, அதாவது பேடு எல்லா இடத்துலையும் கொடுக்குறாங்க. பட் ஆனா பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகள், பொது இடங்கள், பொது நிகழ்வுகள் எல்லா இடத்துலையும் அந்த பேடு அப்படிங்கிற சானிடரி நாப்கின் பேடு வச்சிருப்பாங்க. அது தரமாகவும் சரியாகவும் இருக்கும்னு சொல்றாரு. படிப்பை முடிச்சுட்டு கல்லூரி முடிச்சுட்டு சேஃப்டியா திருமண வாழ்வுக்கு போகணும் அப்படிங்கிற பட்சத்துல ஒரு பவுன் தங்கமும் தரமான பட்டு சேவையும் தளபதி அவர்கள் உங்களுக்கு கல்யாண பரிசா கொடுக்கிறாரு. கல்யாண பரிசை கொடுத்துட்டு இல்லற வாழ்க்கைக்கு போகும்போது அனைத்து குடும்ப அரசுகளும் மாற்று திருட்டு திமுகவும் அடிமை அதிமுகவும் மாதிரி குறிப்பிட்ட ஆட்களுக்கு மட்டும்தான் கொடுக்குறேன்னு அவர் சொல்லவே இல்லை. அனைத்து மக்களுக்கும் 2,500 ரூபாய் உன்னோட குடும்ப செலவுக்காகவும் இல்ல உன்னோட தனிப்பட்ட தேவையை பூர்த்தி செய்யறதுக்காகவும் அனைத்து குடும்பத்துக்கும் 2,500 ரூபாய் பணம் கொடுக்குறாரு. அதை தாண்டி ஆண்டுக்கு 6 சிலிண்டர் ஃப்ரீயா கொடுக்குறாரு. முக்காவாசி குடும்பத்துல ஒரு குடும்பமா முக்காவாசி குடும்பம் கிடையாது, தனித்தனி தான் இருப்பாங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃப், ஒரு பிள்ளைங்க இல்ல 2 பிள்ளைங்க. அவங்களுக்கு டோட்டலா 6 சிலிண்டர் தான். என் வீடு உதாரணம். எங்க வீட்டுக்கு டோட்டலா ஒரு வருஷத்துக்கு வர சிலிண்டர் வெறும் 6 சிலிண்டர் மட்டும் தான். சோ அந்த 6 சிலிண்டரோட பணம் மிச்சம் தானே, 1000 ரூபாய் அதுல மிச்சம். அப்ப 2,500 ரூபாய், இன்னும் ஒரு 1000 ரூபாய், 6,000 ரூபாய். எப்ப பாத்தீங்க 8,500 ரூபாய் மிச்சம் பண்ணி கொடுக்குறாரு எங்க தளபதி அவர்களே. அதுக்கப்புறம் நீங்க சுய உதவி குழுக்களை நல்லா திறன்பட மேம்பட்டு செய்து அந்த சுய உதவி குழுக்களாக எம்எஸ்எம்இ, அதாவது மைக்ரோ ஸ்மால் மீடியம் தொழில் முனைவோராக நீங்க மாறினீங்க அப்படின்னா 5 லட்சம் ரூபாய் வட்டி இல்லா மானிய கடனாக, முழுவும் வட்டி இல்லா மானிய கடனாக உங்களுக்கு கொடுக்குற தளபதி. உமன் என்டர்பிரனரா வரணும் அப்படின்னு பெருமை கொள்ளணும், நீங்க உங்களோட லைஃபை ஸ்டாண்ட் பையா கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக என் கழக தலைவர் தளபதி அவர்கள் உங்களுடைய வாழ்வைக்கு ஒளி வீசும் அளவிற்கு தொலைநோக்கு சிந்தனையோடு யோசிச்சிருக்காரு. அடுத்த பெண்களுக்கு என்று எதிரான குற்றங்களை தடுக்குவதற்கு அஞ்சலை அம்மாள் விரைவு மகளிர் நீதிமன்றம்னு ஒரு தனி பிரிவை கொடுத்து அதுல பெண்களுக்கான கேஸை எவ்வளவு ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்னு சொல்லுவாங்க, எவ்வளவு சீக்கிரமா அதை முடிக்க முடியுமோ, குறைஞ்சபட்சம் 3 மாசத்துல இருந்து அதிகபட்சம் 6 மாசத்திற்குள்ள ஒரு பெண்களுக்கான குற்ற வழக்குகளை முடிச்சு கொடுக்கறதுக்கான ஏற்பாடுகளையும் தளபதி அவர்கள் செஞ்சு கொடுத்திருக்காங்க. இதை விட ஒரு மனுஷன் எப்படிதான் யோசிக்க முடியும்? ஒரு பெண்கள் தான் நம் நாட்டோட கண்கள். ஒவ்வொரு ஆணுடைய வெற்றிக்கு பின்னாலும் ஒரு இருப்பார், தாயாக இருப்பார், இன்னொரு தாரமாக இருப்பார். அப்படி இருக்கக்கூடிய பெண்களுடைய வளர்ச்சியையும் பெண்களுடைய பாதுகாப்பையும் கழக தலைவர், தமிழக வெற்றி கழகத்தினுடைய கழக தலைவர் வெற்றி தலைவர் அவர்கள் அறிவிச்சிருக்கக்கூடிய இந்த அத்தனையும் எந்த ஒரு அரசியல் கட்சியாலும் கொடுக்க முடியாத மகளிர் தின கிஃப்டா நான் பாக்குறேன். இது எல்லாத்தையும் விட ஒரு பெரிய சிறப்பு என்ன அப்படின்னா, ஒட்டுமொத்த இந்த இதையும் ஒரு தனி இலாக்காக, தனி மந்திரி துறையாக உருவாக்கி, அதாவது பெண்கள், குழந்தைகள், முதியவர்களுடைய பாதுகாப்பையும் தனி இலாக்கா, தனி மந்திரி சபையாக அதனை வடிவமைச்சு அதை நேரடி தலைவரோட கட்டுப்பாட்டுக்கு கீழே வச்சிருப்பேன். என்னுடைய தாய்மார்களுடைய, என்னுடைய பெண் குழந்தைகள், என்னுடைய நண்பி, உங்க விஜய்னு சொல்ற என்னுடைய குழந்தைகளை நான் என்னோட கோட்டைக்குள்ள பாதுகாப்பேன் அப்படின்னு சொல்ற விஷயங்கள் ரொம்ப அழகா இருக்கு. யாராலையும் தர முடியாதுங்க இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆட்சியை. அந்த மனுஷன் உங்களுக்காக தான் ஆட்சிக்கு வராரு, உங்களுக்காக தான் தேர்தலில் நிற்கிறாரு. கைவிட்டுறாதீங்க.
ஓட்டு போடுங்க விசில் சின்னத்துக்கு. கண்டிப்பா அவர் ஏமாத்த மாட்டாரு. இன்ன வரைக்கும் அவர் சொல்றதான் செஞ்சிருக்காரு, செய்யறதான் சொல்லியிருக்காரு. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் இனிய சர்வதேச மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். அடுத்தது அந்த 12ஐயும் அவருடைய இந்த 12 திட்டத்தையும் அவருடைய வார்த்தையில அவருடைய மொழியில வரிசையா போடுறேன். அவசியம் பாருங்க. தெரியாத எல்லா மக்களுக்கும் சொல்லுங்க, சொல்லிக் கொடுங்க. வெற்றி நிச்சயம். கான்பிடண்டா இருங்க. மக்கள் மன்னத